அன்பிற்கும் மதிப்பிற்குரிய நண்பர் தாளாளர் திரு ஜான் எட்வர்ட் அவர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த மேடையிலே நின்று பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. நான் இப்பொழுது பேசுவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த ஒரு அருமையான நிகழ்வை எப்படி பகிர்ந்து கொள்வது என்றும் எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் இது எப்படியான ஒரு உணர்வு என்று புரியவில்லை. நம் பள்ளியிலேயே கூட நான் 2 இலக்கிய மன்ற விழாக்களிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விழா உரை ஆற்றியிருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் ஏற்படாத ஒரு உணர்வுகளை இப்பொழுது எனக்கு இங்கு தருகிறது. எப்படி அந்த உணர்வுகளை நான் சொல்ல கடமைப்படுகிறேன் என்று கூறினால், நாம் வாழ்வில் எவ்வளவுதான் சூழ்நிலைகளை கடந்து வந்தாலும், வெற்றி தோல்விகளை கண்டு வந்தாலும், ஒரு மனிதன் ஒரு பாலைவனத்திலே வறட்சியோடு சென்று கொண்டு திடீரென்று ஒரு நீரோடையை பார்த்தால் எந்த அளவு அவன் சந்தோஷப்படுவானோ அந்த அளவு ஒரு மகிழ்ச்சியை நான் இன்று உணர்கிறேன். அந்த உணர்வுகளை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எனக்கு முன்னால் ஒரு மூத்த மருத்துவர் மரியாதைக்குரிய மைக்கேல் சார் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் கூறியது போல வெற்றி என்பது ஒரு மனநிலைதான். ஐயா அவர்கள் கூறியது போல நானும் இந்த பள்ளியில் வந்தபோது ஒரு சராசரிக்கும் கீழே உள்ள ஒரு மாணவனாகத்தான் வந்தேன். சொல்லப்போனால் 2 பாடத்தில் தான் 6ஆம் வகுப்பில் பாஸ் செய்வேன். மற்ற பாடங்களெல்லாம் தடுமாறி பாஸ் செய்வேன். ஆனால் ஆல் பாஸ் 8ஆம் வகுப்பு வரை அடைந்ததே இல்லை. 8ஆம் வகுப்புக்கு பிறகுதான் முதலில் எல்லா பாடங்களிலும் வெற்றி அடைந்தேன். அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு வகுப்பிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியாளனாக வந்து 10ஆம் வகுப்பில் 4ஆம் இடத்திலும், பள்ளியை விட்டு செல்லும் பொழுது பள்ளியில் முதல் மாணவனாகவும் வந்தேன். இது எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்றால், தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படி என்பதை நம் பள்ளியில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களால் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி இங்கு என்னை எல்லோருமே ஒரு மருத்துவராக பார்ப்பதை விட நம்முடைய பகுதியில் ஒரு தமிழ் ஆர்வலராக பார்ப்பாங்க. இன்றைக்கி நான் ஒரு மருத்துவராக செயல்படுறது பொழுது அந்த ஒரு தொழிலில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பை விட ஒரு தமிழ் ஆர்வலராக எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்றால், அதற்கு ஒரு மூல காரணமாக நம்முடைய ஐயா அவர்களை பட்டுக்கோட்டையாகவும் எனக்கு வகுப்படுத்தியிருக்கிறார்கள், ஆலங்குடியாகவும் எனக்கு வகுப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக தான் எனக்கு தாய் தமிழின் மீது ஆர்வம் வந்தது. நான் எல்லா இடத்துலையுமே சமூக நிகழ்வுகளில் நான் மதங்களை விரும்புவேன். ஆனால் விலங்கினை போல் மதம் பிடிக்க மாட்டேன். அதே மாதிரி நான் உணர்வு புரியதாக நான் தமிழ் ஜாதியைச் சேர்ந்தவன் என்று மாத்தட்டிக் கொள்வேன் என்று கூறுவேன். அத்தகைய தமிழ் ஜாதி என்று உலகம் முழுவதும் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எனக்கு அடிப்படை அறிவை மாணவ பருவத்திலே எனக்கு ஊட்டி வளர்த்த ஒரு தமிழை வளர்த்த பள்ளி நமது புனல்வாசல் பள்ளி என்று நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்வதில் மிக பெருமை அடைகின்றேன். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மருத்துவராகவோ அல்லது பொறியாளராகவோ அல்லது IAS IPS ஆகவோ என்று உயர்ந்த குறிக்கோளை கொண்டு நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. அது தானாகவே உங்களுடைய எண்ண ஓட்டத்திலே வந்துவிடும் என்று நமது மூத்த மருத்துவர் அவர்கள் கூறினார்கள். அது எனது வாழ்க்கையில் கண்டிப்பாக அதே மாதிரி தான் நடந்தது. எங்கள் கிராமத்திற்கு
ஒட்டங்காடு கிராமத்திற்கு நமது சார்லஸ் சார் அவர்களும் தேவதாஸ் சார் அவர்களும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக வந்தார்கள். அவர்களுக்கு நான் இளநீர் வெட்டி கொடுத்து உபசரித்து, அன்று நான் கனவு கண்டேன், எப்படியாவது இந்த ஆசிரியர்களைப் போல நாமும் ஒரு ஆசிரியராகி விட வேண்டும் என்றுதான் நான் கனவு கண்டேன். அதற்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு படித்தேன். எந்த சூழலிலும் நான் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் வரும் வரை கூட பள்ளி முதல் மாணவனாக வர வேண்டும் என்று கடினமாக உழைத்தேனே தவிர மருத்துவராக வேண்டும் என்று எந்த எண்ணமும் எந்த குறிக்கோளும் என்னிடம் இல்லை. நம்முடைய பள்ளி ஆசிரியர்கள் தான் நுழைவுத் தேர்வு நீ எழுது, உன்னால் நுழைவுத் தேர்வு எழுதினால் ஜெயிக்க முடியும், நீ அதில் வெற்றி பெற்று மருத்துவர் ஆகலாம் என்ற அந்த எண்ணத்தையே கொடுத்தார்கள். என்னுடைய குடும்ப சூழலில் அன்று ஒரு தனி வகுப்புக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்தாலும் அதற்கெல்லாம் நமது ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தி தனி வகுப்பு எடுத்து எனக்கு அந்த வழியை காட்டியவர்கள் நமது பள்ளிதான். அந்த நிலையில் நம் நன்றி உணர்ச்சியை எப்பொழுதும் இந்த பள்ளிக்கு நான் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளேன். ஒரு மருத்துவரை இல்லாவிட்டால் கண்டிப்பாக இந்த பள்ளியில் இல்லாவிட்டால் என்னால் ஒரு மருத்துவராக உருவாகி இருக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த சார் சொன்னார், அந்த பெர்ஃபெக்ஷனிசம், அது அந்த இன்னையுமே சொல்லுவாங்க டைப் ஏ பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி. எல்லாத்துலேயுமே அந்த டைப் ஏ பர்சனாலிட்டி சொன்ன நேரத்துக்கு போகிறது, கரெக்டாக கிளம்புறது, அந்த ஒழுக்கம் எல்லா இதுக்குமே கிளினிக்கும் கரெக்டான டைமுக்கு போகிறீங்க, மீட்டிங்ஸ் வச்சா அந்த மீட்டிங்கும் கரெக்டான டைம் போகிறீங்க, எப்படி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்பாங்க, அந்த டைமை எப்படி கீப் அப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து கற்றுக் கொடுத்தது. அதெல்லாம் நான் காலேஜில் போய் வரல. எனக்கு அந்த பள்ளியிலேருந்தே அந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது இங்கேருந்தே வந்துடுச்சு. அந்த மாதிரி அந்த ஒழுக்கத்துக்கு இதை சொல்லுவோம். அதே மாதிரி பய உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த பய உணர்வு இருந்தால் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது டாக்டருக்கு படித்து சைக்காலஜி படித்து அப்புறம் தெரிஞ்சுக்கிறத விட இங்கே பள்ளியிலேயே நல்லா படித்த போதும் எனக்கெல்லாம் சில நேரத்தில் பய உணர்வு வந்திருக்கு. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு சில நேரத்தில் நான் ஒரு கடைசியாக +2 பண்ண நினைக்கிறேன், அது என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் எழுதலை, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டேன். அப்போது நம்ம பாலசுப்ரமணியன் சார், ஸ்டோர் சார்னு சொல்லுவோம்ல, அப்போ வழக்கறிஞராக இருக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இருக்கிற அப்படின்னா, எனக்கு எல்லா கொஸ்டினுமே தெரியுது, ஏதோ ஒரு பயம், எனக்கு எழுத முடியலை சார் அப்படின்னேன். கெமிஸ்ட்ரி சார் வந்தார், என்ன பிரச்சனைப்பா உனக்கு அப்படின்னாரு. தெரியல சார், எல்லா கொஸ்டினுமே படித்த கொஸ்டினாக தான் தெரியுது, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எழுத முடியலை அப்படின்னேன். அவர் தட்டி கொடுத்து, உன்னோட பயம் டைம் இல்லைன்னு திங்க் பண்ணுற, உனக்கு எவ்வளோ வேணாலும் நான் நேரம் தர்றேன், நீ 3.5 hours வேணாலும் எடுத்துக்கோ, நீ எழுது, உனக்கு நான் எக்ஸ்ட்ரா டைம் தர்றேன், அதுதான் உனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏதோ ஒரு அப்போது திரும்ப எழுத ஆரம்பித்தேன். அப்போ நான் அந்த எக்ஸாமில் நான் கெமிஸ்ட்ரியில் அந்த பேப்பரில் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வாழ்க்கையில் பய உணர்வு, திடீர் பய உணர்வுலாம் நம்ம டாக்டருக்கு முன்னாலே எல்லாருக்குமே வரும். அதை கொஞ்சம் தள்ளி போடு அப்படிங்கிறத நம்ம ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி எல்லா விதமாக வாழ்க்கைக்கான பாடங்களையும் நம்ம பள்ளி கற்றுக் கொடுத்தது. இதை தான் நான் என்னுடைய நோயாளிகள்கிட்டையும் சொல்லுவேன். எல்லா விதத்துலேயும் நான் வெறுமனே மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்து இதை சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிற மருத்துவராக இல்லாமல், ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு வாழ்க்கைக்கான சில எண்ணங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்வேன். அந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்கு வளர்த்து விட்டது இந்த பள்ளி தான் என்று கூறி, இந்த நேரத்திலே நமது பள்ளிக்கும் நமது பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.